வணக்கம் மக்களே. போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ்ல உள்ள பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கான கணக்குகள் எல்லாமே ஆர்எஸ் அகர்வால் புக்ல இருந்து ரெஃபரன்ஸா எடுக்கப்பட்ட கணக்குகள் தான். அதனால ஆல்மோஸ்ட் நீங்க எந்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒன்னும் பயப்பட தேவையில்லை. சரிங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இன்னைக்கான வீடியோக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் பார்த்துட்டு அதுக்கடுத்து கணக்குள்ள போலாம். சரிங்களா? எல்லாமே தெரிஞ்சதுதான். உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா டேரக்டா நீங்க கணக்குள்ளே போயிடலாம். இல்ல நான் இப்பதான் புதுசா இந்த வீடியோஸ் எல்லாம் பாக்குறேன், சரிங்களா, இந்த டாபிக் குள்ளே போறேன் அப்படின்னா இந்த இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் வீடியோக்குள்ள கணக்குள்ள போனா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. சரிங்களா? சரி, என்னதான்ங்கறத பாருங்க. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா இல்லையா? தூரம் ஈக்குவல் டு வேகம் இன்டு நேரம். சரி, ஸ்பீடா பார்த்துட்டு போலாம். உங்ககிட்ட ஒரு கிலோமீட்டர் பர் ஹவர் மதிப்பு இருக்கு. அதை நீங்க மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்த போறீங்க. அப்பனா நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, எந்த கிலோமீட்டர் பர் மதிப்பை மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்த போறீங்களோ அத நீங்க 5/18 பெருக்குனீங்க அப்படின்னா அது என்னவாக மாறிடும்? மீட்டர் பர் செகண்ட் மதிப்பாக மாறிடும். சரிங்களா? சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு மீட்டர் பர் செகண்ட் மதிப்பு இருக்கு. அதை நீங்க கிலோமீட்டர் பர் ஹவருக்கு கன்வெர்ட் பண்ண போறீங்க. அப்போனா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, எந்த மீட்டர் பர் செகண்ட் மதிப்பை கிலோமீட்டர் பர் ஹவருக்கு மாத்த போறீங்களோ அத 18/5 பெருக்கணும். அப்படி பெருக்குனா அது என்ன ஆயிரும்? கிலோமீட்டர் பர் ஹவருக்கு மாறிடும். சரிங்களா? சரி, அது மட்டும் இல்லாம இத நம்ம நிறைய தடவை பார்த்தோம். சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இதை பார்க்க தேவையில்லை. சரிங்களாங்க? டைரக்டா நீங்க கணக்குல போயிடலாம், ஸ்கிப் பண்ணிடலாம். சரி, என்னன்னு பாருங்க. இப்போ ஒரு தண்ணி இருக்கு. சரிங்களா? அந்த தண்ணியில ஒரு போட்டோ ஒரு மனுஷனும் நீந்திக்கிட்டு இருக்காங்க சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அப்போ இப்ப பாருங்களேன், இப்படி போட்டு ஒரு வேகத்துல இப்போ இப்படி தண்ணி ஒரு டைரக்ஷன்ல போகுது. சரிங்களா? தண்ணி ஒரு டைரக்ஷன்ல போகுது. ஒரு போட் இருக்கு. அந்த போட்டு தண்ணி எந்த டைரக்ஷன்ல போதோ அதே டைரக்ஷன்ல போச்சு அப்படின்னா அதை நம்ம டவுன் ஸ்ட்ரீம், கீழ் நிலைன்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, இப்போ தண்ணி ஒரு டைரக்ஷன்லயும், சரிங்களா, நீரோட ஒரு டைரக்ஷன்லயும் போட் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன், நீரோட எந்த டைரக்ஷன்ல போதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல அந்த போட் போச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அப்ஸ்ட்ரீம்னு சொல்லுவோம், மேல்நிலைன்னு சொல்லுவோம். சரிங்களா? பாருங்க, அலாங் த ஸ்ட்ரீம். சரிங்களா? அலாங் த ஸ்ட்ரீம்னா என்னது? போட்டும் அந்த நீரோடையும் சேம் டைரக்ஷன்ல போறது, அதான் அலாங் த ஸ்ட்ரீம்ங்கிறது. அகெயின்ஸ்ட் த ஸ்ட்ரீம் அப்படின்னா நீரோடை போற அந்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டா அந்த படகு போறதுதான் என்ன சொல்லுவாங்க? அகெயின்ஸ்ட் சொல்லுவாங்க. அதுக்கு பேரு அப்ஸ்ட்ரீம். சரிங்களா? சரி, இப்ப பாருங்க, இதெல்லாம் பேசிக்கானது. இது பாருங்க, இப்போ வந்து அவங்க வந்து டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடையும் அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடையும் கொடுத்துட்டு அந்த போட்டோட ஸ்பீட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதற்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா, டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு A கிலோமீட்டர்ஸ். சரிங்களா? அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு B கிலோமீட்டர்ஸ். சரிங்களா? நம்ம போட்டோட ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடையும் அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடையும் கூட்டிப்போம். சரிங்களா? கூட்டிட்டு அதை 2ஆல நினைச்சோம் வகுத்துப்போம். சரிங்களா? அப்படி வகுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? அந்த போட்டோட ஸ்பீடு கிடைச்சிரும். சரிங்களா? இப்போ அந்த ஸ்ட்ரீம், அதாவது அந்த நீரோடையினுடைய அந்த ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, டவுன் ஸ்ட்ரீம் இருக்குல்ல, டவுன் ஸ்ட்ரீமோட வேகத்துல இருந்துதான் என்ன பண்ணணும்? அப்ஸ்ட்ரீமோட வேகத்தை கழிக்கணும். சரிங்களா? அப்படி கழிச்சிட்டு அது 2ஆல டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு என்னது? ரேட் ஆஃப் த ஸ்ட்ரீம்கான ஃபார்முலா, அதாவது ஸ்ட்ரீமோட ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சரிங்களா? 1/2 A + B அப்படிங்கிறது அந்த போட்டோட ஸ்பீடை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஸ்ட்ரீமோட ஸ்பீடை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா 1/2 × A - B. சரிங்களா? எப்பவுமே இதுல ஒண்ணு ஞாபகம், டவுன் ஸ்ட்ரீம் தான் ஜாஸ்தியா, வேகம் ஜாஸ்தியா இருக்கும். சரிங்களா? ஸ்பீட் ஜாஸ்தியா இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நான் டவுன் ஸ்ட்ரீம்னா என்னன்னு சொல்லிட்டேன்? ஒரே டைரக்ஷன்ல ஆரும் அந்த போட்டும் போறதுன்னு சொல்லிட்டேன். போட்டு யாருக்குமே ஒரு குறிப்பிட்ட வேகத்துல போய்கிட்டு இருக்கும் இல்லையா? இப்ப என்ன செய்யும் அப்படின்னா அந்த நீரோடையும் அந்த ஸ்பீடா அந்த அதே வேகத்துக்கு தள்ளும். ரெண்டும் சேம் டைரக்ஷன்ல தானே போகுது. அப்போ என்ன பண்ணும்? போட்டோட ஸ்பீடு ஒரு பக்கம் இருக்கும், அந்த ஓடையோட அந்த வேகமும் சேர்ந்து அந்த போட்டை இன்னும் வேகமா தள்ளுறதுனால அந்த டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு எப்பவுமே ஜாஸ்தியா இருக்கும். எதை விட? இந்த அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடை விட. அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு எப்பவுமே இப்படிதான் இருக்கும், கம்மியா தான் இருக்கும். சரிங்களா? ஏன் அப்படின்னா போட்டு ஒரு வேகத்துல போயிட்டு இருக்கும். சரிங்களா? ஆனா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல என்ன பண்ணும்? அந்த ஸ்ட்ரீம், அந்த நீரோடையானது ஓடிக்கிட்டு இருக்கும். அதனால போட்டோட வேகத்தை கம்மி பண்ணும். ஏன் அப்படின்னா அது போட்டு போற வேகத்தை பின்னாடி கொஞ்சம் தள்ளும் இல்லையா? அதனால அப்ஸ்ட்ரீமோட வேகம் எப்பவுமே எப்படிதான் இருக்கும்? கம்மியா தான் இருக்கும். சரிங்களா? இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம். சரி, இப்ப டைரக்டா கணக்குள்ள போயிடலாம். சரிங்களா? A man rose downstream 32 kilometers, 14 kilometer upstream. ஸ்பீடு கொடுக்கல, டவுன் ஸ்ட்ரீமும் அப்ஸ்ட்ரீமும் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? பாருங்க, என்னது? ஒரு மேன் இருக்காரு. டவுன் ஸ்ட்ரீம்னா என்னது? இப்படி ஆறு போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த மேனும் என்ன செஞ்சிருப்பாரு? அந்த ஆறு போற டைரக்ஷன்ல போயிருப்பாரு. சரிங்களா? இதான் மேன் வச்சுக்கோங்க. இப்போ அப்ஸ்ட்ரீம்னா என்னது? ஆறு ஒரு டைரக்ஷன்ல போகும், மனுஷன் ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருந்திருப்பாரு. அதான் அப்ஸ்ட்ரீம். வேகத்தை கொடுக்கல, டவுன் ஸ்ட்ரீம் அப்ஸ்ட்ரீம். சரிங்களா? அது மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. டவுன் ஸ்ட்ரீம்ல 32 கிலோமீட்டரும் அப்ஸ்ட்ரீம்ல 14 கிலோமீட்டரும் என்ன பண்றாரு? அந்த மேன் வந்து
என்ன பண்றாரு, துடுப்பு போடுறாரு சரிங்களா, துடுப்பு போட்டு போறாரு. ரோஸ்னால என்னது அந்த துடுப்பு தான் சரிங்களா. இஃப் இட் டேக் 6 hours to cover each distance சரிங்களா, அதாவது மேல்நிலை கீழ்நிலை டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீம் ரெண்டுத்துக்குமே அவருக்கு எவ்வளவுதான் எடுத்துக்குதா, மேல்நிலை 32 கிலோமீட்டர் போறதுக்கும் மேல்நிலை 14 கிலோமீட்டர் போறதுக்கும் சரிங்களா, ரெண்டுத்துக்குமே எவ்வளவுதான் எடுத்துக்கிட்டா 6 மணி நேரம் தான் எடுத்துக்கிட்டா சரிங்களா. இங்க இருந்து இங்க போறதுக்கும் இங்க இருந்து இப்படி வர்றதுக்கும் அவருக்கு எவ்வளவுதான் எடுத்துக்கிறது, 6 மணி நேரம் தான் எடுத்துக்கிது சரிங்களா. டு கவர் ஈச் டிஸ்டன்ஸ் என்ன கேட்டாங்க, வெலாசிட்டி ஸ்பீட கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க சரிங்களா. இப்ப தமிழ் கொஸ்டின் வாசிக்கலாம். ஒரு மனிதர் 32 கிலோமீட்டர் தொலைவை கீழ்நிலையில் மற்றும் 14 கிலோமீட்டர் தொலைவை மேல்நிலையில் துடுப்பு செய்து செல்கிறார் சரிங்களா. இந்த இரு பயணங்களுக்கும் அவர் தலா 6 மணி நேரம் எடுத்தால் நீரோட்டத்தின் வேகம் என்ன சரிங்களா. அந்த கரண்ட் எதோட வெலாசிட்டி கேட்டிருக்காங்க, எதோட ஸ்பீடு கேட்டிருக்காங்க, அந்த கரண்ட்னா என்னது, அந்த நீரோட்டம் சரிங்களா. அந்த நீரோட்டத்தோட வேகம் என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க சரிங்களாங்க. சரி, நீரோட்டத்தோட வேகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்னது, 1/2. அதாவது நம்மளுக்கு போட்டோட வேகம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், 1/2 a plus b அதான் ஃபார்முலா இல்லையா. இங்க நம்மளுக்கு அந்த நீரோடையினுடைய வேகத்தை கேட்டிருக்காங்க. அப்ப ஃபார்முலானது a minus b, அதாவது டவுன் ஸ்ட்ரீம்ல இருந்து அப் ஸ்ட்ரீமை கழிச்சு அதை 2ஆல வகுத்துட்டோம் அப்படின்னா அதான் நம்மளுக்கு என்னது, அந்த சாரிங்க அந்த டக்குன்னு வர மாதிரி நீரோடையினுடைய அந்த வேகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா சரிங்களா. எதுக்காண்டி இந்த ஃபார்முலா போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அவங்க அப் ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் ரெண்டத்தையுமே கொடுத்துட்டாங்க சரிங்களா. அதனாலதான் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. அப்ப டைரக்டா இந்த ஃபார்முலா போட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அது கிடையாது சரிங்களாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, டவுன் ஸ்ட்ரீமை தான் கொடுத்துருக்காங்களே தவிர அதனுடைய வேகத்தை அவங்க கொடுக்கல சரிங்களா. நம்ம தான் வேகத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. என்னதெல்லாம் கொடுத்துருக்காங்க, டவுன் ஸ்ட்ரீமோட டிஸ்டன்ஸை கொடுத்துருக்காங்க சரிங்களா. டவுன் ஸ்ட்ரீமோட டிஸ்டன்ஸை கொடுத்துருக்காங்க, அப் ஸ்ட்ரீமோட டிஸ்டன்ஸையும் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம டைம் கொடுத்திருக்காங்க. ஸ்பீடா நம்ம தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா. இதானே அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்ன தெரியும், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டைம் இன்டு ஸ்பீடு. இதானே ஃபார்முலா நம்மளுக்கு. இதுல போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீம் ரெண்டுத்துக்கான வேகமே கண்டுபிடிச்சிடலாமா. சரி, ரெண்டுத்தையுமே கண்டுபிடிப்போம். முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அப் ஸ்ட்ரீமோட அந்த ஸ்பீடை கண்டுபிடிப்போம் சரிங்க. டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடை கண்டுபிடிப்போம் சரிங்களா. டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடை கண்டுபிடிக்க போறோம். சரி, நம்மளுக்கு அந்த டிஸ்டன்ஸ் என்னது, டவுன் ஸ்ட்ரீமுக்கு 32 கிலோமீட்டர், கீழ்நிலைக்கு 32 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். சரி, டைம் என்னது, நம்மளுக்கு ரெண்டுத்துக்குமே எடுத்துக்கிட்ட நேரம் 6 மணி நேரம் தான் சரிங்களா. சரி, 6 hours இன்டு அந்த டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்னது, டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடை கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. எங்க பாருங்க, கிலோமீட்டர் ஹவர் அப்படி இருக்கிறதுனாலதான் நம்ம இதை கால்குலேட் பண்றோம் சரிங்க, கேன்சல் பண்ணி அதாவது சால்வ் பண்றோம் சரிங்களா. இதே ஒரு வேலை கிலோமீட்டர்லயும் செகண்ட்ஸ்லயும் இருந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா கிலோமீட்டர் பெர் ஹவர் மீட்டர் பெர் செகண்ட் அப்படிதான் நம்ம சொல்லுவோம் சரிங்களா. அதனால பார்த்து பண்ணிக்கணும் சரிங்களா. சரி, இப்போ டிஎஸ் தான் நம்மளுக்கு தேவை, அதாவது டவுன் ஸ்ட்ரீம் தானே தேவை. அதனால இந்த 6 இடத்துக்கு கொண்டு வரல, 32/6 அப்படின்னு சொல்லிட்டு வரும் சரிங்களா. டிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிச்சு. அப்போ டிஎஸ் நம்மளுக்கு 32/6 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு சரிங்களா. சரி, இது இருக்கட்டும், இதை கேன்சல் எல்லாம் பண்ணாதீங்க சரிங்களா. ஏன்னா இதுல போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கடைசி எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலாக்கு தானே இவ்வளவு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா. அப்ப டவுன் ஸ்ட்ரீம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு, அதாவது ஏ நம்மளுக்கு கிடைச்சிருச்சு சரிங்களா. ஏ தான் நம்மளுக்கு டவுன் ஸ்ட்ரீம் சரிங்களா. இந்த ஃபார்முலா பொறுத்தவரை ஏ தான் டவுன் ஸ்ட்ரீம், பி தான் அப் ஸ்ட்ரீம் சரிங்களா. இப்ப பி அப் ஸ்ட்ரீமை கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. சரி, அப் ஸ்ட்ரீமோட டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கு, நம்மளுக்கு இங்க 14 கிலோமீட்டராக இருக்கு சரிங்களா. டிஸ்டன்ஸ் 14 கிலோமீட்டர் ஈக்குவல் டு எத்தனை மணி நேரம் தான் எடுத்துக்கிச்சு, 6 மணி நேரம் தான் எடுத்துக்கிச்சு இன்டு யூபி, அதாவது அப் ஸ்ட்ரீமோட கண்டுபிடிக்க போறோம், அதாவது B கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. இந்த 6 எடுத்து கொண்டு வரல, 14/6 அப்படி சொல்லிட்டு ஆகும், அப்ஸ்ட்ரீம் B கிடைச்சிருச்சு சரிங்களா. இப்போ ரெண்டத்தையுமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம், இந்த ஃபார்முலா கொண்டு போட போறோம். போட்டு நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், அந்த நீரோடையினுடைய வேகம் கிடைச்சிரும். அப்போ 1/2 இன்டு B, A யோட மதிப்பு நம்மளுக்கு இங்க என்னது 32/6 சரிங்களா. சரி, மைனஸ் B யோட மதிப்பு என்னது 14/6 சரிங்களா. சரி, அப்போ கீழே ரெண்டுமே சேமா தான் இருக்கு. அப்போ எல்சிஎம் மதிப்பு 6 தானே, 1/2 கீழே 6 தான் சரிங்களா. அப்ப மேல 32 மைனஸ் 14 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா. சரி, 32ல இருந்து 14 கழிச்சோம்னா கடைசி நம்மளுக்கு 18 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குமா. சரி, 18/6 சரி இது போட்டோம். அப்போ இங்க 1 6 6 3 6 18, அப்ப 3/2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களாங்க. அப்போ பாருங்க, ஆப்ஷன்ல 3/2 ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. இல்ல. அப்போ இது நம்ம என்ன பண்ணணும், மிக்ஸ்டு ஃபிராக்ஷனுக்கு மாத்தணும் சரிங்களா. நீங்க உட்காந்து டிவைட் பண்ணாலும் கண்டுபிடிச்சுக்கோங்க, இல்ல இப்பனாலும் கண்டுபிடிச்சுக்கோங்க. 2 இங்க 1 போடணும்னா 2 × 1 2, அந்த 2 கூட எத்தனை கூட்டினா 3 வரும், 1 கூட்டினா 3 வரும். அந்த 1 இங்க போட்டுக்கோங்க சரிங்களா. டிவிஷன் கூட போட்டு கண்டுபிடிச்சுக்கோங்க. பாருங்க, 4 2 2 மீதி 1 இருக்கு. அப்போ இந்த டிவைட் எதால டிவைட் பண்ணீங்களோ அதான் கீழே போடணும். இந்த ரிமைண்டர் இருக்குல்ல அத மேல போடணும். இந்த ஈவ் இருக்குல்ல, இந்த ஈவை இங்க போடணும் சரிங்களா. இதான் ஆன்சர் 1/2 சரிங்களா. இதான் ஆன்சர், ஆப்ஷன் சி தான் சரிங்களா. இவ்வளவுதான், இப்படிதான் கண்டுபிடிக்கணும். அடுத்த கொஸ்டின் போயிடலாம்.
என்ன கொடுத்திருக்காங்க, if a man goes 18 km downstream in 4 hours and returns against the stream in 12 hours. வேற ஒண்ணும் கிடையாது, 18 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம்ல போறாரு, அதாவது டவுன் ஸ்ட்ரீம்ல போறாரு எத்தனை மணி நேரத்துல, 4 மணி நேரத்துல. அதே 18 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் அகைன்ஸ்ட் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீம்லயும் வராரு. அகைன்ஸ்ட்னாலே அப் ஸ்ட்ரீம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதுக்கு அவருக்கு 12 மணி நேரம் எடுத்துக்குது. சரிங்களா, அப்போ டவுன் ஸ்ட்ரீமுக்கும் அப் ஸ்ட்ரீமுக்கும் எவ்வளவு நேரம் எடுத்துக்குதுன்னு பாருங்க. சரிங்களா, கடைசி என்ன கேட்டாங்க அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் தி ஸ்ட்ரீம் கேட்டாங்க. சரிங்களா, எங்க என்னது ஸ்பீட் ஆஃப் தி ஸ்ட்ரீம்கான ஃபார்முலா என்னது, இப்பதான் மேல பார்த்தோம். ஸ்ட்ரீம்கான ஃபார்முலா என்னது, 1/2 into a minus b. சரிங்களா, போட்டோட ஸ்பீடு கேட்டாதான் a plus b. சரிங்களா, சரி இப்போ வேணா தமிழ் கொஸ்டின் வாசிருமா. ஒரு மனிதர் 18 கிலோமீட்டர் தொலைவை கீழ்நிலையில் 4 மணி நேரத்திலும் சென்று அதே தொலைவைன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, அதே 18 கிலோமீட்டர் தான், அதே தொலைவை மேல்நிலையில் 12 மணி நேரத்திலும் திரும்பி வந்தால் நீரோட்டத்தின் வேகம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. இதுதான் கேள்வி. சரிங்களாங்க, சரி அது மட்டும் இல்லாம என்னதான் கொடுத்திருக்காங்க, டவுன் ஸ்ட்ரீமோட டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. என்னது, 18 கிலோமீட்டர். சரிங்களா, அப் ஸ்ட்ரீமோட டிஸ்டன்ஸும் கொடுத்திருக்காங்க. என்னது டிஸ்டன்ஸ் வந்து 12, அதுவும் 18 கிலோமீட்டர் தான். சரிங்களா, டவுன் ஸ்ட்ரீமுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குது, 4 மணி நேரம் தான் எடுத்துக்குது. சரிங்களா, இதே அப் ஸ்ட்ரீமுக்கு எடுத்துக்கிட்ட நேரம் என்னது, 12 மணி நேரம். சரிங்களா, அப்போ அந்த ரிவரோட ஸ்பீடு அதுதான் கேள்வியா இருக்கு இல்லையா. சரி, முதல்ல நம்ம மேல பார்த்தோம்ல டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டைம் இன்டு எஸ், அந்த ஃபார்முலா வச்சு முதல்ல டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீம் ரெண்டுத்துக்கான வேகத்தையும் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா, சரி முதல்ல நான் டவுன் ஸ்ட்ரீமை போடுறேன். ஒரு டிஸ்டன்ஸ் என்னது, 18 கிலோமீட்டர். அப்போ டி 4 ஹவர், எஸ் தான் கண்டுபிடிக்க போறோம். இந்த 18 இங்க இருக்கட்டும், 4 இடத்துல கொண்டு வர டிவைடுக்கு போகும், ஈக்குவல் டு எஸ். அதே கதை தான், கேன்சல் பண்ணாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. சரிங்களா, ஏன்னா கேன்சல் பண்ணா பாயிண்ட்ல வந்துடும்ல இல்லையா. சரி அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு, சரிங்களா, டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு அதாவது ஏ. சரிங்களா, ஏ தான் நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு, 18/4 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. சரிங்களா, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், இப்போ அப் ஸ்ட்ரீமோட தான் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா, டிஸ்டன்ஸ். சரிங்களா, இதுதான் டிஸ்டன்ஸ். சரிங்களாங்க, டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்குங்க, 18 கிலோமீட்டராக இருக்கு. ஈக்குவல் டு டி, டைம் என்னது 12 ஹவர்ஸ். என்னது எதோட ஸ்பீடு கண்டுபிடிக்க போறோம், அப் ஸ்ட்ரீமோட ஸ்பீடை கண்டுபிடிக்க போறோம். சரி இப்ப பாருங்க, இந்த 12 இடத்துக்கு கொண்டு வர நான் 18/12 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும், ஈக்குவல் டு அப்ஸ்ட்ரீம். சரிங்களா, அதோட ஸ்பீடை தான் கண்டுபிடிக்க போறோம். சரி இப்ப பாருங்களேன், இது 4 3 12 இல்லையா. சரி இங்க 6 3 18. சரிங்களா, அப்ப எதுக்கு இங்க மட்டும் கேன்சல் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்களேன், இங்க அதாவது இந்த ஃபார்முலா போட்டுட்டு அதுக்கு அடுத்து சொல்றேன். சரிங்களா, இந்த 1/2 into a minus b தான ஃபார்முலா. a நமக்கு இங்க என்னது 18/4 இல்லையா, மைனஸ் b என்னதுங்க 6/4 இல்லையா. இப்போ நம்மளுக்கு இதை நான் கேன்சல் பண்ணதுனால, இதுக்கப்புறம் நான் கேன்சல் பண்ணல. சரிங்களா, இப்போ இதை நான் கேன்சல் பண்ணதுனால டினாமினேட்டர் என்ன ஆச்சு, சேம் ஆயிருச்சு இல்லையா. இப்போ எனக்கு எல்சிஎம் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்குமா, ஏன்னா கீழே 4 தான் எல்சிஎமா இருக்கும் இல்லையா. அப்போ 1/2 கீழே 4 தான் இருக்கும், 18 - 6 அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டாவே பண்ணிடலாம் இல்லையா. அதனாலதான் பண்ணிருக்கேன். சரிங்களாங்க, புரிஞ்சிருக்கும். நம்புறேன். 1/2 into 18 - 6 நம்மளுக்கு 12 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும், டிவைடட் பை 4. இங்க ஓ 2 2, 6 2 12, இரி 2 4, முவி 2 6, கடைசியா 3/2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. ஆப்ஷன்ல ஆன்சர் இருக்கான்னு பாருங்க, இல்ல. சரிங்களா, அப்போ திரும்ப இதை என்ன பண்ண போறோம், பாயிண்ட்ல கொண்டு வர போறோம். சரிங்களா, அப்போ 3 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கடைசியா என்ன கிடைக்கும், 1.5 கிடைக்கும். ஆப்ஷன் பி தான் சரி, விட வேற ஒண்ணுமே கிடையாது. இவ்வளவுதான் ஆன்சர். சரிங்களா, சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இது கொஞ்சம் டிஃபரெண்டான கணக்கு தான், என்னங்கறத பாருங்க. A boatman goes 2 km against the current of the stream in 1 hour, goes 1 km along the current in 10 minutes. How long will it take to go 5 km in stationary water அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க பாருங்களேன், ஒரு 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 மனுஷன் வந்து படம் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. நீங்க தமிழ்ல இதை வாசிச்சு பாத்துக்கோங்க, தமிழ்ல இதே அர்த்தம் தான். சரிங்களா, தமிழ்ல நான் வாசிக்காம கதையை சொல்ல போறேன், வேற எதுவும் இல்ல. இப்ப பாருங்க, ஒரு மனுஷன் இருக்கிறாரு, போட் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்ஸ்ட்ரீம் அதாவது மேல்நிலை கீழ்நிலையில போறாரு. கீழ்நிலையில போகல, அதாவது கரண்ட் அந்த ஸ்ட்ரீம் ஒரு டைரக்ஷன்ல போகுது, அந்த போட் ஒரு டைரக்ஷன்ல போகுது. அப்படி போவேல 2 கிலோமீட்டரை கடக்கிறதுக்கு அவருக்கு 1 மணி நேரம் எடுத்துக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதே அப்ஸ்ட்ரீம்ல போறது கதை சொல்லிட்டு, இப்ப டவுன் ஸ்ட்ரீம்ல, சரிங்களா, அதாவது தண்ணியும் அந்த போட்டும் ஒரே டைரக்ஷன்ல போவேல 1 கிலோமீட்டருக்கு அவருக்கு எவ்வளவு எடுத்துக்குது, 10 நிமிஷம் தான் எடுத்துக்குது. சரிங்களா, இங்க 2 கிலோமீட்டர் பத்தி பேசியிருக்கோம், இங்க 1 கிலோமீட்டர் பத்தி தான் பேசியிருக்கோம். 5 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு, அந்த ஆத்த கடக்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் அப்படிங்கறதான் கேள்வி. சரிங்களா, கொஸ்டினுக்கு
முதல்ல அப்ஸ்ட்ரீமோட வேகத்தை கண்டுபிடிக்க போறோம், ஸ்ட்ரீமோட வேகத்தை கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. அதுக்கு அடுத்து டவுன் ஸ்ட்ரீமோட வேகத்தை கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, அது மட்டும் இல்லாம கிலோமீட்டர்ல இருக்கு, ஹவர்ல இருக்கு, இது பிரச்சனை இருக்காது. இங்க கிலோமீட்டர்ல இருக்கு, இங்க மினிட்ல இருக்கு சரிங்களா. அதை மாத்த வேண்டி இருக்கும் ஒரு பாயிண்ட் சரிங்களா. ஸ்பீட கண்டுபிடிச்சிருவோம். அப்ஸ்ட்ரீமுக்கு என்னதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. என்னவாக இருக்கு டிஸ்டன்ஸ்? 2 கிலோமீட்டராக இருக்கு. அது மட்டும் இல்லாம எவ்வளவு நேரம் எடுத்துக்குது? 1 மணி நேரம் எடுத்துக்குது சரிங்களா. அப்ப டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு t into s அப்படிங்கிறது ஃபார்முலா. நம்ம ஸ்பீட கண்டுபிடிக்க போறோம். அப்ப என்ன ஸ்பீடு நம்மளுக்கு இங்க டைம் 1 தான் இருக்கும், இங்க ஸ்பீடு 2 கிலோமீட்டர்னு இருக்கும், s சரிங்களா இன்டு s. அப்போ இந்த 1 into s திரும்ப s தான். அப்போ s ஸ்பீடு, எதோட ஸ்பீடு? அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? 2 கிலோமீட்டர் பர் ஹவராக இருக்கும் சரிங்களா. கிலோமீட்டர் பர் ஹவரா இருக்கும் சரிங்களா. சரி, இப்ப டவுன் ஸ்ட்ரீமுக்கு நம்மளுக்கு என்னதெல்லாம் கொடுத்திருக்காங்க? டவுன் ஸ்ட்ரீமோட டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா. என்னவாக இருக்கு? 1 கிலோமீட்டராக இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த 1 கிலோமீட்டரை அது எவ்வளவு நேரத்துல கிடக்குது? 10 நிமிடத்துல கிடக்குது இல்லையா. தானே கொடுத்திருந்தாங்க. சரி, இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? இது இருக்கு, அந்த ஃபார்முலா போட்டு ஸ்பீடு கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா டவுன் ஸ்ட்ரீமுக்கு. சரி, அப்ப டிஸ்டன்ஸ் இங்க 1 கிலோமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. சரி, டைம் என்ன கொடுத்திருக்காங்க? 10 மினிட்ஸ் கொடுத்திருக்காங்க. எல்லாத்தையும் அந்த யூனிட்ஸோட எழுதிக்கோங்க. இன்ட்டு அந்த அப்ஸ்ட்ரீம் சாரிங்க டவுன் ஸ்ட்ரீம் அப்ஸ்ட்ரீம் ரெண்டுமே குழப்புது. டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடை தான் நம்ம என்ன பண்ண போறோம்? கால்குலேட் பண்ண போறோம் சரிங்களா. சரி, இப்ப பாருங்க, மினிட் கிலோமீட்டர்னு இருந்துச்சுன்னு வைங்களேன், அதை நம்ம ஹவருக்கு தான் மாத்தணும் சரிங்களா. இப்ப 10 மினிட்ஸ்ன்னு இருக்கத நம்ம என்ன பண்ண போறோம்? ஹவருக்கு மாத்த போறோம் சரிங்களா. மினிட் கணக்க ஹவர் கணக்கா மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இங்க பாருங்க, இந்த 10 இருக்குல்ல, அத 60ஆல டிவைட் பண்ணுவோம் சரிங்களா. இப்படி டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? மினிட் கணக்கு ஹவர் கணக்காக மாறி ஹவரா மாறிடும் சரிங்களா. சரி, டிஸ்டன்ஸ் அதாவது ds சரிங்களா. இது 1 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இங்க ஒரு 7 இங்க ஒரு 7 அப்படி கேன்சல் பண்ணிடுவோம். கடைசி பார்த்தா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, இந்த 6 இடது பக்கம் போவேல 6 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். 6 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் ds சரிங்களா. அப்போ டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு பர் ஹவருக்கு எவ்வளவாக இருக்கு? 6 கிலோமீட்டராக இருக்கு சரிங்களா. ஹவு லாங் வில் இட் டேக் டு கோ 5 கிலோமீட்டர்? எது 5 கிலோமீட்டர் போகணும்? அந்த போட்மேன் சரிங்களா, அவர் தான் என்ன பண்ணணும்? 5 கிலோமீட்டர் வேகத்துல போகணும் சரிங்களா. அந்த தண்ணி போக வேண்டாம் சரிங்களா. அப்போ அவரோட அந்த போட் போகிறதோட அந்த டிஸ்டன்ஸ் தான், அந்த ஸ்பீடை தான் பார்க்கணுமே தவிர அந்த தண்ணியோட ஸ்பீட பார்க்க வேணாம் சரிங்களா. தமிழ்ல நல்லா கொடுத்துருவாங்க பாருங்க. நிலையான நீரில் 5 கிலோமீட்டர் தொலைவை செல்ல அவர் எவ்வளவு நேரம் எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த போட்டோட வேகத்தை தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. போட்டோட வேகத்துக்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்னது? 1/2 into a plus b. இதான ஃபார்முலா. a minus b கிடையாது, அது என்னதுக்கு? ரிவருக்கு இல்லையா. சரி, அப்போ 1/2 into இங்க a என்னது? a நம்மளுக்கு d தான் a சரிங்களா. அதாவது டவுன் ஸ்ட்ரீம் தான் a, அப் ஸ்ட்ரீம் தான் b இல்லையா. சரி, டவுன் ஸ்ட்ரீம் இங்க நம்மளுக்கு 6 பிளஸ் அப்ஸ்ட்ரீம் 4. சரி, அப்ப 1/2 into 6 plus 4 இங்க நம்மளுக்கு என்னது? 10. சரி, இப்ப 10 ஓர் சாரிங்க, இது 2 இல்லையா. பி என்னது? நம்மளுக்கு 2 தானே. 2 இங்க அப்ப 8 4 சாரி 6 பிளஸ் 2 8 ஆயிரும். 2 2 4 2 8 சரிங்களா. அப்போ நம்மளுக்கு ஸ்பீடு சரிங்களா, எதோட ஸ்பீடு? அந்த போட்டோட ஸ்பீடு என்னன்னு கிடைச்சிருக்கு? போட்டோட ஸ்பீடு சரிங்களா என்னன்னு கிடைச்சிருக்கு? 4 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு சரிங்களாங்க. சரி, இருந்துட்டு போட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இப்ப அவங்க என்ன கேட்டிருக்காங்க? அந்த 5 கிலோமீட்டர் தொலைவு அவங்க கடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. அப்ப டிஸ்டன்ஸ் இங்க நம்மளுக்கு 5 கிலோமீட்டர். இப்படி 5 கிலோமீட்டர் அந்த போட் 4 கிலோமீட்டர் பர் அவர் வேகத்துல போச்சு அப்படின்னா எவ்வளவு நேரத்துல அவர் கடப்பார் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஃபார்முலா நம்மளுக்கு என்னது? டிஸ்டன்ஸ், டைம், ஸ்பீடு. இது எல்லாம் இதுல ரெண்டுத்துல ஏதோ ஒன்னு கொடுத்துட்டு ஏதோ ஒன்னு கேட்டாங்க. இந்த மூணுத்துல ஏதோ ரெண்டு கொடுத்துட்டு ஏதோ ஒன்னு கேட்டாங்கன்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டைம் இன்டு s, அந்த ஃபார்முலா கண்ணு முன்னாடி வந்து நின்றணும் சரிங்களா. சரி, அப்ப டிஸ்டன்ஸ் இங்க நம்மளுக்கு என்னது? 5 ஈக்குவல் டு டைம் என்னது? இங்க நம்மளுக்கு அதான் கண்டுபிடிக்க போறோம். இன்டு s ஸ்பீட் என்னது? 4 சரிங்களா. அப்போ t ஈக்குவல் டு 5/4 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா. ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன்ல இல்ல. அப்போ என்ன பண்ணும்? ஸ்டாண்டர்டான டைமுக்கு மாத்தணும் சரிங்களா. இதுக்கு முன்னாடி போட்டிருக்கக்கூடிய அந்த ட்ரெயின்ஸ் அந்த வீடியோலயே வந்து ட்ரெயின் சம்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதுல இதை எப்படி ஸ்டாண்டர்டா மாத்துறது அப்படிங்கறத பத்தி நிறைய வீடியோ போட்டாச்சு சரிங்களா. சரி, அது பார்க்கலாம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப எப்படி பண்றது அப்படிங்கறத பார்ப்போம் சரிங்களா. இதை எப்பவும் போல பண்ற மாதிரி டிவைட் பண்ணுங்க சரிங்களா. டிவைட் பண்ணல ஓவர் 4 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். மீதி என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும் இல்லையா. சரி, எதாவது டிவைட் பண்ணீங்களோ அதைத்தான் கீழே போடணும், அந்த மீதிய மேல போட்டுக்கணும், அந்த ஈவ இங்க போட்டுக்கணும் சரிங்களா. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா
1.25 மணி நேரம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, இதோட முடிஞ்சு போச்சா? அதுவும் இல்ல. சரிங்களா, அந்த 1.25 மணி நேரம் அப்படின்னு இருக்கா எங்கேயாச்சும்? இல்ல. சரிங்களா, இதுலயும் சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கு. சரிங்களா, இப்ப இது எப்படி பண்ணும் அப்படின்னா 1 ஹவர் அப்படியே தான் இருக்கும். சரிங்களாங்க, இந்த 1/4 இருக்குல்ல, அதை மட்டும் நீங்க என்ன பண்ணிருங்க, இப்படி இந்த பிராக்ஷன்ல இருக்கும்ல, இந்த மிக்ஸ்டு பிராக்ஷன் இந்த பிராக்ஷன்ல இருக்கும்ல, அதை மட்டும் 60ஆல பெருக்கிருங்க. அப்படி பெருக்கிட்டீங்க அப்படின்னா என்ன ஆயிரும், அது மினிட் கணக்காக மாறிடும். சரிங்களா, அப்ப 60ஆல பெருக்கணும் அப்படின்னா என்ன கிடைக்கும்? கடைசியா 1 நாளா 4, இங்க 1 நாளா 4, மீது 2 இருக்கும், 20 இருக்கும், 5 நாளா 20. சரிங்களா, அப்போ 1 மணி நேரமும் 15 நிமிஷமும் சரிங்களா, இவ்வளவு நேரம் என்ன செய்யும், அந்த போட்டு எடுத்துக்கும் 5 கிலோமீட்டர் கடக்க. சரிங்களா, அப்போ ஆப்ஷன் பி தான் சரி. இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a man takes 3 hours 45 minutes to row a boat. சரிங்களா, in 15 kilometer downstream of a river, 2 hours 30 minutes to cover distance 5 kilometer upstream. Find the speed of the river current in kilometer per hour அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வேற ஒண்ணும் கிடையாது, ஒரு மனுஷன் இருக்காரு, அவரு ஒரு போட்டை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. சரிங்களா, அப்போ டவுன் ஸ்ட்ரீம் பத்தி பேசுறாங்க. டவுன் ஸ்ட்ரீம்ல எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அவர் கவர் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாரு? 3 மணி நேரமும் 45 நிமிஷமும் எடுத்துக்கிறாரு. சரிங்களா, சரி, இப்போ அப்ஸ்ட்ரீம் பத்தி பேசுறாங்க. அப்ஸ்ட்ரீம்ல அவர் எந்த வேகம், சாரிங்க, அவர் என்ன தொலைவை கடக்கணும் அப்படின்னா 5 கிலோமீட்டர் தொலைவை கடக்கிறதுக்கு, ஐயோ இடமே இல்லையே, 5 கிலோமீட்டர் தொலைவை கடக்கிறதுக்கு அவர் எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா 2.5 மணி நேரம் எடுத்துக்கிட்டாரு. சரிங்களா, டைம் எவ்வளவு எடுத்திருக்காரு? 2.5 மணி நேரம், 2 hours 30 minutes எடுத்துக்கிட்டாரு. சரிங்களா, சரி, அப்ப இப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன கேட்டாங்க, அந்த ரிவரோட ஸ்பீட் என்ன, அதை கிலோமீட்டர் பர் ஹவர்ல கண்டுபிடிப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, சரி, இங்க யாருக்குமே நம்மளுக்கு ஹவர்ஸ்லயும் மினிட்ஸ்லயும் இருக்கு. சரிங்களா, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம அந்த மினிட்ஸ்ல இருக்கதை நம்ம என்னவா மாத்த போறோம், ஹவர்ஸ்க்கு மாத்த போறோம். சரிங்களா, சரி, அந்த மினிட்ஸ்ல இருக்கதை ஹவர்ஸ்க்கு மாத்தனா நம்ம என்ன பண்ணணும், 60ஆல டிவைட் பண்ணணும் இல்லையா? அந்த இந்த இதை மட்டும், அந்த மினிட்ஸை மட்டும் என்ன பண்ணும், 60ஆல டிவைட் பண்ணும், ஹவர்ஸை டிவைட் பண்ணக்கூடாது. சரிங்களா, சரி, அப்படி 60ஆல டிவைட் பண்ணா கடைசி நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, இது இப்போ 60ஆல டிவைட் பண்ணதுனால இது ஹவர் கணக்கா மாறிடும். சரிங்களா, இதுவும் ஹவர் கணக்கா மாறிடும் 60ஆல டிவைட் பண்ணதுனால. சரிங்களா, இப்போ என்ன ஆகும், 9 5s are 45, இங்க 12 5s are 60 இல்லையா, இங்க 3 3s are 9, 4 3s are 12. சரிங்களா, அப்ப 3/4 hour அப்படி சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. இங்க 0 0 கேன்சல் ஆயிரும், 1 3 3, 2 3 6. சரிங்களா, அப்போ இங்க என்னது 3.25 மணி நேரமும், இங்க என்னது 2.5 மணி நேரமும். சரிங்களா, இப்போ எல்லாத்தையும் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீம் ரெண்டத்தையும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கடுத்து டைரக்டா என்ன பண்ண போறோம், அந்த ரிவரோட ஸ்பீட, ஆவரேஜ் ஸ்பீட கண்டுபிடிக்க போறோம். ஃபார்முலானது 1/2 a - b, ரிவருக்கானது இதுதானே. சரிங்களா, சரி, அப்போ இங்க போட்டுமா, ஃபர்ஸ்ட் அப்ஸ்ட்ரீம்குள்ள அந்த ஸ்பீட கண்டுபிடிப்போம். சரிங்களாங்க, சரி, d = t × s, இதான ஃபார்முலா நம்மளுக்கு. சரி, அப்ஸ்ட்ரீம்கானது நம்மளுக்கு என்னதுல அங்க கொடுத்திருக்காங்க, 5 கிலோமீட்டர் வேகம்னு கொடுத்திருக்காங்க, 5 கிலோமீட்டர்னு கொடுத்திருக்காங்க டிஸ்டன்ஸ். டைம் என்ன கொடுத்திருக்காங்க, 2.5 மணி நேரம்னு கொடுத்திருக்காங்களா. சரி, அந்த 2 × 1/2. சரிங்களா, சரி, இப்படி இருந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ண முடியுமாங்க? இல்ல. சரிங்களா, அப்ப இந்த மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கிறத நம்ம என்ன பண்ணா நார்மல் ஃபிராக்ஷனா மாத்தணும். சரிங்களா, கலப்பு பின்னமாக இருக்கிறது சமபின்னமாக மாத்தணும். அப்ப மாத்தினா என்ன கிடைக்கும், 2 × 2 4, 4 1 5, அப்ப 5/2 ஹார் அப்படி சொல்லிட்டு கிடைக்கும். சரிங்களா, சரி, அப்போ 5 கிலோமீட்டர் ஈக்குவல் டு × s அப்படி சொல்லிட்டு கிடைக்கும். சரிங்களா, சரி, இப்போ இந்த 5/2 இடத்து பக்கம் கொண்டு வர என்ன ஆகும், 2/5 அப்படி சொல்லிட்டான் இல்லையா. அப்போ இந்த 5 5 கேன்சல் ஆகி ஸ்பீட் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 2 கிலோமீட்டர் பர் ஹவராக கிடைச்சிருக்கு. எப்போ அப்ஸ்ட்ரீம்ல. சரிங்களா, அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீட கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா, சரி, இப்ப டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட கண்டுபிடிப்போம். டி நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, டி 15 கிலோமீட்டர் கொடுத்திருக்காங்க. சரி, ஈக்குவல் டு டைம் என்ன கொடுத்திருந்தாங்க, 3.25 மணி நேரம் இல்லையா. அந்த 3.25 நம்ம என்ன பண்ணும், 3 3/4. சரிங்களா, இன்டு எஸ். இதை நம்ம இப்ப என்ன பண்ணோம், டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு. சரிங்களா, சரி, இப்போ இதை நம்ம மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கிறது ஃபிராக்ஷனுக்கு மாத்தணும் அப்படின்னா 3 4s are 12, 12 + 3 என்ன ஆயிரும், 15/4 அப்படி சொல்லிட்டு ஆயிரும், இன்டு ds அப்படி சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா, சரி, இப்போ இந்த நான் 15/4 இடத்துக்கு கொண்டு வரையில என்ன ஆயிரும், 15 × 4/15 அப்படி சொல்லிட்டு ஆயிருமா. சரி, இப்போ இங்க என்ன ஆயிரும், 15 15 கேன்சல் ஆகி டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் என்ன கிடைச்சிரும், 4 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படி சொல்லிட்டு கிடைச்சிரும். சரிங்களா,
சரி, இப்ப எல்லாமே கிடைச்சிருச்சு. அந்த ஸ்பீடுக்கான ஃபார்முலா கொண்டு போட்டோம்னா 1/2 இன்ட்டு a மைனஸ் b இல்லையா? டவுன் ஸ்ட்ரீமோடது அப் ஸ்ட்ரீம்ல இருந்து கழிக்கணும். டவுன் ஸ்ட்ரீம் என்னதுங்க நம்மளுக்கு 4 கிலோமீட்டர் மைனஸ் அப் ஸ்ட்ரீம் என்னதுங்க நம்மளுக்கு 2 கிலோமீட்டர். சரிங்களா? அப்ப 1/2 இன்ட்டு 4 மைனஸ் 2 கடைசி நம்மளுக்கு 2 கிடைச்சிடும். 2 கேன்சல் ஆகி கடைசியா என்னது 1 அப்படி சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ அந்த ஸ்பீட் அந்த ஸ்ட்ரீம் என்னவாக இருக்கு? 1 கிலோமீட்டராக இருக்கு. 1 கிலோமீட்டர் per hour இருக்கு. சரிங்களா? சரி, அவ்வளவுதான். இங்க பாருங்க, the speed of a motorboat is that of current of water as 36:5. The boat goes along with the current in 5 hours 10 minutes. How much time will it take to come back? அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு மோட்டார் போட் இருக்கு, அது ஒரு தண்ணியில போயிட்டு இருக்கு. சரிங்களா? அந்த போட்டோட ஸ்பீடையும் அந்த தண்ணியினுடைய வேகத்தையும் கொடுத்துட்டாங்க. 36:5 சொல்லிட்டு ரேஷியோல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, அதை நம்ம எழுதிக்கலாம். ரேஷியோல இருந்துச்சுனாலே அது கூட நம்ம எக்ஸ் ஆட் பண்ணிப்போம். ஏன் அப்படின்னா ரேஷியோவை எப்படிதான் நம்மளுக்கு வந்திருக்கும், ஏதோ ஒரு காமனான மதிப்பால அதை என்ன பண்ணி கேன்சல் பண்ணி தான் வந்திருக்கும். அதனால எக்ஸ் சேர்ப்போம் அப்படிங்கறது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனல்ல தலப்பட அடிச்சாச்சு. சரிங்களா? அது நிறைய சொல்லியாச்சு அதுல. சரிங்களா? அப்ப எதெல்லாம் கொடுத்திருக்காங்க? அந்த போட்டோட ஸ்பீடையும் அந்த ஸ்ட்ரீமோட ஸ்பீடையும், சரிங்களா, கரண்டோட ஸ்பீடையும் என்னன்னு கொடுத்திருக்காங்க? 36:5 அப்படி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இது கூட நம்ம என்ன பண்ணிப்போம்? எக்ஸ மல்டிப்ளை பண்ணிப்போம். சரிங்களா? இப்படி மல்டிப்ளை பண்ணதுனால அந்த ரேஷியோல இருக்கக்கூடிய மதிப்பு என்ன அப்படி சொல்லிட்டு ஆயிரும்னா கிலோமீட்டர் per hour அப்படி சொல்லிட்டு மாறிடும். சரிங்களா? ஏன் அப்படின்னா இப்ப பாருங்களேன், இப்ப 4:2 அப்படி சொல்லிட்டு, சாரிங்க, 4 இப்போ 4/2 அப்படி சொல்லிட்டு இருக்குன்னு வைங்க. இதை நம்ம என்ன பண்ணுவோம்? காமனால ஒரு மதிப்பால டிவைட் பண்ணுவோம். என்னது? 4×2 2 4. அப்போ 2:1 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இந்த 4/2 நம்ம ரேஷியோன்னு சொல்ல மாட்டோம். சரிங்களா? ரேஷியோவை இதுக்கு அடுத்து என்ன பண்ண முடியாது? டிவைடே பண்ண முடியாது. ஏதோ ஒரு காமனான மதிப்பு கொண்டு கேன்சலே பண்ண முடியாது அப்படின்னு வர்ற வரைக்கும் பண்ணி அப்படி கொண்டு வரதான் என்ன சொல்லுவோம்? ரேஷியோன்னு சொல்லுவோம். சரிங்களா? இதை ரேஷியோன்னு சொல்ல மாட்டோம். சரிங்களா? அப்போ ஏதோ ஒரு காமனான மதிப்பால் என்ன இருக்கு? டிவைட் பண்ணி கொண்டு வந்திருக்கும். சரிங்களா? அப்போ அதனாலதான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த இங்க நம்மளுக்கு 2ஆல டிவைட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? ஆனா இங்க நம்மளுக்கு அவங்க எதை கொண்டு டிவைட் பண்ணிருக்காங்க ரேஷியோல அப்படிங்கிறது தெரியாது. சரிங்களா? அதனால எக்ஸால மல்டிப்ளை பண்ணிருக்கோம். இப்போ இந்த 2:1 இருக்குதுல, நான் இங்க 2 கொண்டு 2 பக்கம் மல்டிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா கடைசி எனக்கு 4:1 சொல்லிட்டு முழுமையான மதிப்பு கிடைச்சிடும். 4:2 முழுமையான மதிப்பு கிடைச்சிடும். சரிங்களா? அந்த கரெக்டான மதிப்பு கிடைச்சிரும். அதனால இந்த எக்ஸ சேர்த்ததுனால நம்ம என்ன போட்டுக்கலாம்? கிலோமீட்டர் per hourன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? ஸ்பீட கிலோமீட்டர் per hourன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரிங்களாங்க? அப்போ போட்டோட ஸ்பீட் என்னது? 36. சரி, இங்க எழுதிக்கிறேன். போட்டோட ஸ்பீடு 36 x கிலோமீட்டர் per hour. அந்த ஸ்ட்ரீமோட ஸ்பீடு, சரிங்களா, எஸ் போடணுமோ, ஸ்ட்ரீமோட ஸ்பீடு 5x கிலோமீட்டர் per hour. சரிங்களா? இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. சரிங்களாங்க? ஸ்ட்ரீமுக்கு அந்த போட்டு போகக்கூடிய அந்த டைம் கொடுத்துட்டாங்க. என்னவாக இருக்கு? 5 மணி நேரமும் 10 நிமிடம் இல்லையா? 5 மணி நேரமும் 10 நிமிடம் அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க இல்லையா? இப்ப நம்மளுக்கு கிலோமீட்டர் per hourல இருக்கிறதுனால இந்த மினிட்டை நம்ம என்னதான் மாத்தணும்? ஹவரா தான் மாத்தணும். அப்ப 60 டிவைட் பண்ணிக்கணுமா? இப்ப என்ன ஆயிரும்? இது ஹவரா மாறிடுமா? சரி, 5 ஹவர். அப்ப இங்க 0 கேன்சல் ஆகி அப்போ 1/6 மட்டும் கிடைக்கும். சரிங்களா? சரி, இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது? டைரக்டா நம்ம சால்வ் பண்ண முடியாது. அதனால இந்த மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் இருக்கிறத நார்மல் ஃபிராக்ஷனுக்கு மாத்தணும் அப்படின்னா 6 5 30 30 + 1 31/6 அப்படி சொல்லிட்டு கிடைக்கும். சரிங்களா? சரி, இருந்துட்டு போட்டோம். அவங்க கடைசியா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா how much time will it take to come back? come backனா என்னது? ஏற்கனவே டவுன் ஸ்ட்ரீம்ல போயிட்டாங்க. சரிங்களா? அதாவது ஆர் என்ன டைரக்ஷன்ல போதோ அந்த டைரக்ஷனுக்கு அக்கறைக்கு போயிட்டாங்க. சரிங்களா? இப்ப அங்க இருந்து என்ன செய்யணும்? பேக்ல வரணும். அதாவது டவுன் ஸ்ட்ரீமோட அந்த டைம் என்ன அப்படிங்கறத கேட்டிருக்கு. அப்ஸ்ட்ரீமோட அந்த டைம் என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. சரிங்களா? கேட்டிருக்கிறது என்னது? அப்ஸ்ட்ரீமோட டைமை கேட்டிருக்காங்க. டைம் என்ன? இதான் கேள்வியாக இருக்கு. சரிங்களா? இப்படி இந்த போட்டோட ஸ்பீடையும் அந்த ஸ்ட்ரீமோட ஸ்பீடையும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளால டவுன் ஸ்ட்ரீம் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா? யாருக்குமே நம்ம பார்த்தாச்சு. இங்க பாருங்க, என்னது? போட்டோட ஸ்பீடையும் ஸ்ட்ரீமோட ஸ்பீடையும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அந்த போட்டோட ஸ்பீடையும் அந்த ஸ்ட்ரீமோட ஸ்பீடையும் கூட்டினா டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கிடைச்சிடும். சரிங்களா? இதே ஒருவேளை அப் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா போட்டோட வேகத்தை எதால கழிக்கணும்? அந்த ஸ்ட்ரீமோட வேகத்துல கழிக்கணும். கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்னா அந்த அப் ஸ்ட்ரீமோட வேகம் கிடைச்சிடும். சரிங்களா? சரி, இப்ப நம்மளுக்கு இங்க என்னதான் கொடுத்திருக்காங்க? டவுன் ஸ்ட்ரீமோட டைம் தான் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? டவுன் ஸ்ட்ரீமோட
ஸ்ட்ரீமோட ஸ்பீட கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட கண்டுபிடிக்க போறோம். அப்ப என்ன பண்ணணும், போட்டோட ஸ்பீட என்ன பண்ணணும், அந்த ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கூட கூட்டணும். கூட்டினா என்ன கிடைக்கும், 36 x பிளஸ் 5x அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா. 36x பிளஸ் 5x 41x சரிங்களா. அப்போ இப்ப நம்மளுக்கு என்னதெல்லாம் தெரியுது அப்படின்னா, டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு, அதோட டைம், இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், அந்த டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் இருக்கு, டைம் இருக்கு. அப்ப என்னது, இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டைம் இன்டு எஸ், இதுதானே ஃபார்முலா. டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்க போறோம். டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடுங்க நம்மளுக்கு 41x சரிங்களா. டைம் என்னங்க நம்மளுக்கு 31/6 சரிங்களா. புரியலனா இன்னொருக்கு ப்ளே பண்ணி பாருங்க, கொஞ்சம் தெளிவா எழுதிருக்காங்கிறது தெரியல சரிங்களா. சரி, கண்டிப்பா புரியும். இன்னொருக்கு ப்ளே பண்ணி பாருங்க, கண்டிப்பா புரியும் சரிங்களா. சரி, அப்போ நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் என்ன கிடைச்சிருச்சு, 31/6 × 41x அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருச்சு சரிங்களா. இந்த ஹச் போடலன்னா கூட பிரச்சனை இல்லை, ஹச் அப்படிங்கிறது ஹவர்ஸ் தான் குறிக்கும் சரிங்களா. சரி, அப்போ இப்படி கிடைச்சிருக்கு இல்லையா. டிஸ்டன்ஸ் இதுதான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு சரிங்களா. அப்போ டவுன் ஸ்ட்ரீம்க்கு என்ன டிஸ்டன்ஸோ அதுதானே அப் ஸ்ட்ரீம்க்கும் இல்லையா. அவங்க என்னதான் கேட்டிருக்காங்க, திரும்ப வர்றதுக்கு அதே டிஸ்டன்ஸ் தான் சரிங்களா. போயிட்டு திரும்ப அதே டிஸ்டன்ஸ்ல வர்றதுக்குன்னு தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்ப டவுன் ஸ்ட்ரீம்க்கு என்ன டிஸ்டன்ஸோ அதுதான் அப் ஸ்ட்ரீம்க்கான டிஸ்டன்ஸுமா இருக்குமா. டிஸ்டன்ஸ் எந்த வகையிலுமே இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க போறதுக்கும் திரும்ப இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க வர்றதுக்குமான டிஸ்டன்ஸ் எப்பவுமே என்ன ஆகாது, மாறுபடவே செய்யாது சரிங்களா. அப்போ இதுதான் என்னது, அப் ஸ்ட்ரீமோட டிஸ்டன்ஸ் ஆகவும் இருக்கும் சரிங்களா. அப் ஸ்ட்ரீமோட டிஸ்டன்ஸும் இதுதான், டவுன் ஸ்ட்ரீமோட டிஸ்டன்ஸும் இதுதான் சரிங்களா. சரி, இப்ப டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்மளுக்கு என்னதான் கண்டுபிடிக்க போறோம், அப்ஸ்ட்ரீமோட டைமை தான் கண்டுபிடிக்க போறோம்ன்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ அப்ஸ்ட்ரீமோட டைமை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபார்முலா இப்பதான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். அப்ஸ்ட்ரீமோட அந்த ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த போட்டோட ஸ்பீட்ல இருந்து அந்த ஸ்ட்ரீமோட ஸ்பீட் என்ன பண்ணுவோம், கழிப்போம் இல்லையா. இங்க டவுன் ஸ்ட்ரீமுக்கு கூட்டணும், அப்ஸ்ட்ரீமுக்கு கழிப்போம். இப்போ தானே ஃபார்முலா பார்த்துட்டு வந்தோம், 36x - 5x சரிங்களா. 36x ல இருந்து 5x கழிச்சோம்னா கடைசி நம்மளுக்கு 31x கிடைச்சிரும். டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருச்சு. இந்த எக்ஸும் அதாவது இந்த இது என்னது, ஸ்பீட், அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடும் தெரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம கடைசி என்ன கண்டுபிடிச்சிடலாம், டைம். இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாமா, எப்படி கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது புரியுதா. அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு t × s இதான ஃபார்முலா. டிஸ்டன்ஸ் என்னது, 31/6 × 41x ஈக்குவல் டு டைம் தான் கண்டுபிடிக்க போறோம் × s 31x. இந்த x நம்ம கேன்சல், சரி வேண்டாம், கரெக்டா சொல்லி கொண்டு வந்துட்டு கேன்சல் பண்றோம் சரிங்களா. 31 இடது பக்கம் போயில என்ன, 31/6 × 41x அப்படியே தான் இருக்கும். இந்த 31 மட்டும் இடது பக்கம் வரல, 1/31x அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. சரி, ஈக்குவல் டு அந்த டி சரிங்களா. இப்ப என்ன ஆயிரும் அப்படின்னா, இது ஒண்ணுங்க சரிங்களா. 31 கேன்சல் ஆயிரும், x கேன்சல் ஆயிரும், கடைசியா 41/6 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரிங்களா. இப்போ 41/6 சொல்லிட்டு, அதாவது இது நம்ம எப்படி மாத்திப்போம் அப்படின்னா, மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல தான் மாத்திப்போம் சரிங்களா. அப்ப 41/6 சரிங்களா. அப்போ 6 36, மீதி என்னன்னு கிடைக்கும், 5 கிடைக்கும் சரிங்களா. அப்போ டிவைடு கீழே 6 தான் போடணும், மீதிய மேல போடணும், ஈவ இங்க போடணும் சரிங்களா. அப்போ 6 மணி நேரம், 5/6 மணி நேரம் ஆயிருக்கும் சரிங்களா. அப்போ இத வந்து நான் இன்னொரு சொன்னா கொஞ்சம் தெளிவா இருக்கும்ங்கிறத நினைக்கிறேன். சின்ன ரீகேப் மாதிரி இந்த ஒரு கணக்கை மட்டும் பாத்துக்கலாம் சரிங்களா. போட்டோட ஸ்பீடையும் ஸ்ட்ரீமோட ஸ்பீடையும் ரேஷியோல கொடுத்திருந்தாங்க. அந்த ரேஷியோல கொடுத்திருக்கிறதுனால நம்ம எக்ஸ் சேர்த்துக்கிட்டதுனால அது என்ன ஆயிருச்சு, கிலோமீட்டர் பெர் ஹவர்ல நம்மளுக்கு மதிப்பு கிடைச்சிருச்சு ஸ்பீடு சரிங்களா. அது மட்டும் இல்லாம அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீமோட அந்த டைமை கொடுத்துட்டாங்க சரிங்களா. டவுன் ஸ்ட்ரீம் அந்த போட்டு டவுன் ஸ்ட்ரீம்ல போறதுக்கு எவ்வளவு மணி நேரம் எடுத்துக்குங்கிற அந்த டைமையும் கொடுத்துட்டாங்க சரிங்களா. கொடுத்துட்டு அப்ஸ்ட்ரீமுக்கு அது எவ்வளவு நேரம் எடுத்துக்குங்கிறத கேட்டாங்க. இதுதான் கேள்வி இல்லையா. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, முதல்ல அந்த அப்ஸ்ட்ரீமோட டிஸ்டன்ஸை கண்டுபிடிப்போம் சரிங்களா. ஏன்னா அந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, அந்த போயிட்டு போறதுக்கான நேரம் டிஸ்டன்ஸும் வர்றதுக்கான டிஸ்டன்ஸும் சேமா தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லையா. சரி, அந்த டவுன் ஸ்ட்ரீமோட டிஸ்டன்ஸை கண்டுபிடிப்போம். டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், அந்த போட்டோட ஸ்பீட்ல இருந்து அந்த போட்டோட ஸ்பீடையும் அந்த ஸ்ட்ரீமோட ஸ்பீடையும் நம்ம கூட்டணும் அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கிடைச்சிரும். ஸ்பீடு கிடைச்சிருச்சு, டைம்
டவுன் ஸ்ட்ரீமோட அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ அத ரெண்டத்தை வச்சு டவுன் ஸ்ட்ரீமோட அந்த டிஸ்டன்ஸ d ஈக்குவல் டு t இன்டு s அப்படிங்கிற அந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சோம். டிஸ்டன்ஸ் சேம் அப்படிங்கறதுனால அப்ஸ்ட்ரீமுக்கும் அதே டிஸ்டன்ஸ் தான். சரி, இப்போ அப்ஸ்ட்ரீமோட டைம் கண்டுபிடிக்கிறதுக்கும் d ஈக்குவல் டு t இன்டு s அப்படிங்கறது தான் ஃபார்முலா. அப்போ எந்த ரெண்டு மதிப்பு தெரியல அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃபார்முலா போடவே முடியாது. அப்போ அவங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த 36:x வச்சு, அதாவது அந்த போட்டோட ஸ்பீடையும் அந்த ஸ்ட்ரீமோட ஸ்பீடையும் வச்சு அப்ஸ்ட்ரீம்கான ஸ்பீடை கண்டுபிடிக்க போறோம். அப்ப என்ன பண்ணணும், போட்டோட ஸ்பீட்ல இருந்து அந்த ஸ்ட்ரீமோட ஸ்பீடை கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கிடைச்சிரும். டிஸ்டன்ஸ் யாருக்குமே சேம்னு சொல்லியாச்சு. இதை வச்சு சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டைம் கிடைச்சிரும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்படிதான் இந்த சம்ம சால்வ் பண்ணும். சரிங்களா? அப்போ நிறைய பிராக்டிஸ் ஆல மட்டும்தான் இதெல்லாம் வரும். நிறைய பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.